இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பிரியமானவர்களே, இதோ நீங்கள் நீதிமானாய் இருக்கிற பட்சத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கேடகத்தினால் உன்னை பாதுகாத்து அவர் சூழ்ந்து கொள்ளுவார். ஏனென்றால் நீ நீதிமானாயிருந்து நியாயத்தை செய்து நீதியின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து சாட்சியாய் இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். ஏனென்றால் நீ அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றவளாய் இருக்கிறபடியினால் அவருடைய காருண்யம் எனும் கேடகம், அது அந்த அன்பு, தயவு, கிருபை என்னும் காருண்யம், அந்த காருண்யம் என்னும் கேடகத்தினால் உனக்கு எதிராய் வரும் அம்புகள், உனக்கு எதிராய் வரும் பிரச்சனைகளை அவர் வேலியடைத்து கேடகமாயிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ளுவார். நீ கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற பட்சத்தில் அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடுகிறது இல்லை. இதோ உன் துக்க நாட்கள் முடிந்து போனது மகளே. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். இதோ கர்த்தர் உனக்கு கேடகமாயிருந்து உனக்கு வரும் ஆபத்துக்களுக்கு எல்லாம் உன்னை விலக்கி வேலியடைத்து அவர் உன்னை பாதுகாத்து கொள்ளுவார். அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அவர் சொல்றார், என்னுடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். உன்னை சூழ்ந்து கொள்ளுவார். கர்த்தருக்கு விரோதமாய் ஒன்றுமில்லை. கர்த்தரை மீறிதான் உன்னை ஒருத்தன் தொட முடியும். எனவே நீ கர்த்தரை நம்பினபடியால் நீ திரும்பவும் இதோ உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்.